நிகழ்தகவு. ஜெபம் செய்து பில்லி சூனியத்தை அகற்றுவதாக கூறி பெண்களிடம் நகைகளை பறித்துக் கொண்டு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட மதபோதகர். பட்டதாரி பெண்களுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி தனிமையில் இருந்ததோடு வீடியோவை வெளியிடுவதாக மிரட்டல். டார்ச்சர் தாங்க முடியாமல் லெட்டர் எழுதி வைத்துவிட்டு ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட பிஎட் கல்லூரி மாணவி. அக்கிரமத்தில் ஈடுபட்ட மதபோதகர் சிக்கியது எப்படி? மனசாட்சி இல்லாத மதபோதகருக்கும் அவரது கார் ஓட்டுநருக்கும் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பு என்ன? (2016) வருஷம் நெல்லை சங்கர் நகரை சேர்ந்த 34 வயசு பொண்ணு தாழையூத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு மத போதகர் மேல கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. சார், எங்க வீட்டுல காரணமே இல்லாம அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. அதோட எதை தொட்டாலும் பிரச்சனையில போய் தான் முடிஞ்சது. அதனால வீட்டுல இருந்த எல்லோருமே மன உளைச்சல்ல இருந்தாங்க. அந்த நேரம் தூத்துக்குடி கோவில்பட்டி பக்கம் பசுவந்தனையில உள்ள பாஸ்டர் ஜோஸ்வா இமானுவேலுவோட தனக்கு அறிமுகம் கிடைச்சதா சொல்லி இருக்காங்க. எங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைய சொந்தக்காரங்க மூலம் தெரிஞ்சுக்கிட்ட பாஸ்டர், உங்க வீட்டுல எல்லோருக்குமே பில்லி சூனியம் வச்சிருக்கிறதாவும் ஜெபம் செஞ்சு அந்த பில்லி சூனியத்தை பஞ்சு பஞ்சா பறக்க விட்டுருவன்னு சொல்லி இருக்காரு. எப்படியோ பட்ட கஷ்டத்துக்கு நிம்மதி கிடைச்சா போதும்னு நினைச்ச அந்த இளம் பெண்ணும் பாஸ்டரோட வார்த்தைய நம்பி இருக்காங்க. ஜெபம் செய்யணும், நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்கன்னு பாஸ்டர் சொன்னதும் வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க. அந்த பொண்ணு ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு பாஸ்டர் ஜோஸ்வா இமானுவேல். ஏன் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க? யாருமே இல்லையேன்னு கேட்டப்போ பில்லி சூனியத்தை அடியோட விரட்ட இதுதான் சரியான இடம்னு சொன்ன பாஸ்டர் வலுக்கட்டாயமா அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணினதோட அவங்க அணிஞ்சிருந்த 10 சவரன் நகைகளையும் பறிச்சிருக்காரு. ஆளில்லாத காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட அந்த பொண்ணால உயிர் பிழைக்கதான் முடிஞ்சதே தவிர எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரி படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளம் பெண்களையும் குறி வச்ச பாஸ்டர் ஜோஸ்வா இமானுவேல் வேலை வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்புன்னு நம்பிக்கை கொடுத்து அந்த பொண்ணுங்க கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காரு. அதோட அந்த பெண்களை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை காட்டி மிரட்டி அடுத்தடுத்து தனிமையில இருக்கணும்னு டார்ச்சர் பண்ணி இருக்காரு. அப்படி தனிமையில இருக்க வரலன்னா சமூக வலைதளங்கள்ல உன் வீடியோ தான் ட்ரெண்ட் ஆகும் பாக்குறியான்னு மிரட்டி இருக்காரு ஜோஸ்வா இமானுவேல். அடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவிகளையும் டார்கெட் பண்ணின பாஸ்டர் பாப்பான் குளத்துல ஒரு பிஎட் கல்லூரி மாணவி கிட்ட, நீ படிச்சு முடி, நீ அரசு வேலைக்கு போறதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லி இருக்காரு. அதை நம்பின மாணவியும் பாஸ்டர் சொன்ன இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா வழக்கம் போல தன்னோட குறுக்கு புத்திய காட்டின ஜோஸ்வா இமானுவேல் அந்த மாணவிய நிர்வாணமா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு 6 சவரன் நகையையும் பறிச்சிருக்காரு. பாஸ்டரால பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லோருமே போலீஸ்ல புகார் கொடுத்தப்போ விரக்தி அடைஞ்ச பிஎட் மாணவி மட்டும் தன்னோட விபரீத முடிவுக்கு ஜோஸ்வா இமானுவேல் தான் காரணம், அவரை சும்மாவே விடாதீங்கன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு ரயில் முன்னாடி பாஞ்சு உயிரை மாச்சுக்கிட்டாங்க. பாஸ்டரோட களவாணித்தனத்துக்கு விருதுநகர் சாத்தூரை சேர்ந்த வினோத் குமாரும் பக்க பலமா இருந்திருக்காரு. பாஸ்டரையும் பக்கவாத்தியம் வினோத்தையும் கைது செஞ்சு சிறை கம்பிக்குள்ள போட்டாங்க போலீசார். இந்த வழக்கு விசாரணை
நெல்லை மகிழா நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கேஸை விசாரிச்ச நீதிபதி பாஸ்டர் ஜோஸ்வா இமானுவேல், கார் ஓட்டுநர் வினோத்குமார் 2 பேருக்கும் தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிச்சு உத்தரவிட்டிருக்காரு. பல பெண்களோட வாழ்க்கையவே சீரழிச்ச பாஸ்டருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனையெல்லாம் போதாதுங்கிறது பல பெண்களோட ஆதங்கம். நிகழ்தகவு